and we have to check whether Java environment is working or not. So what you have to do, get into the command promptல போயிட்டு நீங்கள் வந்து இப்போ எந்த லொக்கேஷனில் உங்களோட ஜாவா ஃபைலை சேவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த லொக்கேஷனில் நீங்கள் என்ன பண்ணணும்னா யூ ஹாவ் டு சேஞ்ச் இட் ஓவர். ஸோ வேர் இட் இஸ் லொக்கேட்டட், நான் அதுக்காக தான் இங்கே வச்சுருக்கேன். எங்கே லொக்கேட் பண்ணியிருக்கேன், C: ப்ரோக்ராம் ஃபைல் ஜாவா ஜேடிகே பின். அப்போ நான் இதுக்குள்ளே போகணும். ஸோ சிடி program files, okay, cd java, okay, now cd jdk 1.8.0_51, okay, cd bin. Now you have to ensure we have entered into that location and we need to ensure whether the Java is correctly installed or not. So how you can gather that thing, how it is installed, you can find it means you just click, you type Java C and give enter. Okay, you just type Java C and give enter. Press the enter key. At that situation, it should show these things. These files has to be listed over there. Java C source file where possible options include. If it shows like this, then it is sure that the Java JDK has correctly installed. Okay, you have found that it is installed now. Now what we have to do is, we can, so since we have stored our software inside the C:, it is not necessary to store our program inside the C:. Okay, we can store it in some other places also. So what I am going to do is, I am going to minimize this and I am going to skip my folder that I am going to take G:, okay, and I can take here Java program. I am going to create a folder called Java program. Okay, I am going to create a folder called Java program inside G:. Inside G:, I am having a thing called class videos. So I am going to post it, create here. அப்போ நான் எல்லா ஜாவா ப்ரோக்ராமையும் எங்கே வச்சுருப்பேன், இந்த G:, தான் நான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். அப்போது என்ன பண்ணணும்னா, ஐ நீட் டு, இங்கே செக் பண்ணியாச்சு, ஒழுங்காக இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னு செக் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும், இங்கேருந்து நான் என்ன பண்ணணும்னா, ஐ நீட் டு கோ டு G:. யூ ஜஸ்ட் கிளிக் cd :, ஓகே, போட்டுட்டு C: வந்தோடனே இந்த இடத்துல G: அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா G: போயிடும். ஓகே ஓகே, இது பண்ணிவிட்டு இதிலேருந்து என்ன பண்ணணும்னா, இப்போ நான் என்ன இதுக்குள்ளே இருக்கேன், சிடி கிளாஸ் வீடியோஸ். ஓகே, இதுக்குள்ள ஜாவா ப்ரோக்ராமு, அது என்னது, ஜாவா பிஜிஎம், சிடி ஜாவா பிஜிஎம் உள்ளே போயிடுச்சு. இப்போ நான் இங்கே போய் ஜாவா சீன் கொடுத்தேன் அப்படின்னா வரும், ரன் ஆகும். ரன் ஆகாது ஆக்சுவலாக. நான் ஏன் எப்போ ரன் ஆகுது அப்படின்னா, நான் செட் பண்ணியிருக்கேன் பாத் எப்படி செட் பண்ணணும் அப்படின்னா, இதுக்குள்ளே போய் பாத்தை செட் பண்ணணும். ஏன் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு G:/ இதுக்குள்ளே இருக்குது, ஆனால் நம்மளோட சாஃப்ட்வேர் எங்கே இருக்குது, C:: இருக்குது. அப்போது இங்கே ப்ரோக்ராமை ரன் பண்ணோம்னா, நான் பாத் என்விரான்மெண்டல் வேரியபிளில் நான் அங்கே செட் பண்ணிட்டேன், சிஸ்டம் வேரியபிளில் நான் செட் பண்ணியாச்சு. ஆனால் நான் இப்போதைக்கு என்னோடய யூசர் கண்ட்ரோலை எப்படி மாற்றணும் அப்படின்னா, எனக்கு ப்ரோக்ராம் எங்கே இருக்குது, G:: இருக்குது. ஆனால் அதை ரன் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் எங்கே இருக்குது, ரன் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் வந்து C:: இருக்குது. ஸோ அதை ரெண்டையும் மேப் பண்ணணும். ஸோ ஹவு ஐ கேன் மேப் மீன்ஸ், யூ கேன் மேப் வித் த ஹெல்ப் ஆஃப் செட் பாத். அங்கே செட் பண்ண அந்த பாத் வேரியபிள் மாதிரியே இங்கே என்ன பண்ணணும், ஐ ஹேவ் டு கிவ் லைக் திஸ் C:. நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னா இங்கேருந்து காப்பி பண்ணி அப்படியே கொடுத்துடலாம். இதுதான் பாத். ஓகே, இந்த பாத்தை காப்பி பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். இப்படி ஆரோ மார்க் வச்சு செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+C கொடுத்தீங்கன்னா காப்பி ஆகிடும். காப்பி ஆகிட்டு நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணிடலான்னா, ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க.
இப்போ நீங்கள் ஜாவா சீன் கொடுத்தீங்கன்னா ரன் ஆகும். ஓகேயா? ஓகேயா? ரன் ஆகிடும். ஓகே, ரன் ஆகி இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஜாவா சி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ரன் ஆகி உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி ரன் ஆகணும். இது நான் முதல்ல செட் பண்ணி வச்சுருந்ததுனால என்னாச்சு அப்படின்னா, நான் 2, 3 ப்ரோக்ராம் ஒர்க் பண்ணி பார்த்ததுனால என்னாச்சு அப்படின்னா, அதெல்லாம் வந்து இதில் வந்து லோட் ஆயிருந்தது. ஓகேயா? அப்போ திஸ் இஸ் ஹவ் யூ ஆர் கோயிங் டு டேக் அப் த ஜாவா என்விரான்மெண்ட். இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஐ கேன் கோ கிரியேட் அ ப்ரோக்ராம் இன்சைட் தட். என்ன ப்ரோக்ராம்? நான் இங்கே வந்து ஜாவா ப்ரோக்ராம்குள்ளே ஒரு சாம்பிள் ஜாவான்னு ஒரு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். நோட்பேட். ஜேடிகே போடும்போது நோட்பேட் யூஸ் பண்ணி தான் போகும். அப்போ நோட்பேடுக்குள்ளே நான் எப்படி சேவ் பண்ணியிருக்கேன்? ஐ எம் சேவிங் லைக் திஸ்: பப்ளிக் கிளாஸ் சாம்பிள் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்என். இப்படி வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்? சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேயா? அப்போ நான் என்ன ஆகும்? என்னோடது இப்படி ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நான் எப்படி சேவ் பண்ணணும்? நான் சேவ் பண்ணுறது எப்படி சேவ் பண்ணணும்னா, பேக்ரவுண்டில் இருக்கிறது எல்லாத்தையும் மினிமைஸ் பண்ணி ஓகேயா? இப்போ என்ன பண்ணுறோம்? இந்த பப்ளிக் கிளாஸ் சாம்பிள் அப்படின்னு கொடுக்குறோம் இல்லையா? இந்த 3 இதை மட்டும் நான் என்ன பண்ணுறேன்? ஓகே, நீங்கள் கொடுத்துருக்கேன். இப்போ நீ இதை எப்படி சேவ் பண்ணணும்? நம்ம எப்போவுமே என்ன சொல்லியிருக்கோம்? கிளாஸோட நேம் என்ன இருக்கோ அதை வச்சு சேவ் பண்ணணும். ஸோ ஃபைல், அதில் போய் நீங்கள் எங்கே சேவ் பண்ணணும்? நான் எங்கே சேவ் பண்ண முடியும்? நான் க்ரியேட் பண்ணியிருக்கிறது ஜி::ல் சேவ் பண்ணியிருக்கேன். அப்போ ஜி::ல் கிளாஸ் வீடியோஸில் ஜாவா ப்ரோக்ராம்குள்ளே டாட் ஜாவான்னு கொடுத்து சேவ் பண்ணணும். அப்போ சேவ் பண்ணும்போது எப்படி? இங்கே டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸ்ன்னு கேட்கும். அதுக்கு பதிலாக நான் என்ன கொடுக்குறேன்? ஆல் ஃபைல்ஸ்ன்னு கொடுத்து சாம்பிள் டாட் ஜாவா அப்படின்னு கொடுக்கணும். ஓகேயா? சாம்பிள் டாட் ஜாவா கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா அது ஓகே ஆகிடும். ஏற்கனவே இருக்கிறதுனால அந்த ப்ராப்ளம் வருது. ஓகேயா? கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சேவ் பண்ணிடலாம். சேவ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா ரன் பண்ணணும். ரன் பண்ணுறதுக்கு நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட் இங்கே வச்சுருக்கோம். இப்போ இதில் போயிட்டு இந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் என்ன பண்ணுறோம்? ஜாவா சி சாம்பிள் இஸ் கேப்ஸு, ஸோ கேஸ் சென்சிட்டிவ், ஸோ சாம்பிள் டாட் ஜாவா இப்படி கொடுக்குறோம். எரர் இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல எரர் வந்துடும். இந்த இடத்துல எரர் வரும். இல்லை அப்படின்னா இங்கே என்ன வரும்னா எரர் வராது, ஜஸ்ட் வரும், இது மட்டும் நிற்கும். ஸோ ஜாவா அடுத்து சாம்பிள் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது எதுக்குன்னா ப்ரோக்ராமை ரன் பண்ணுறது. ரன் பண்ணுறேன், எனக்கு அவுட்புட் இப்படி வரும். திஸ் இஸ் ஹவ் யூ கேன் யூஸ் யுவர் ஜேடிகே. இப்போ ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் என்ன பண்ணணும்? நான் நோட்பேடில் போட்டுட்டு சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் இங்கே ரன் பண்ணால் போதும். ஓகே, ரன் பண்ணி பாருங்கள். அதுவும் ஜி::ல் ரன் பண்ணி பாருங்கள். ரன் ஆகலைங்கிற பட்சத்தில் பாத்தை செட் பண்ணுங்கள். என்விரான்மெண்டல் வேரியபிளை செட் பண்ணியிருக்கணும். ஜேடிகேயை டவுன்லோட் பண்ணுறோம், என்விரான்மெண்டல் வேரியபிள் செட் பண்ணுறோம். செட் பண்ணிவிட்டு நேராக எங்கே வர்றோம்னா ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணுறோம். அதுக்குள்ளே போய் ஒழுங்காக சேவ் ஆகிருக்கான்னு ஜாவா சி போட்டு பார்க்குறோம். எந்த லொக்கேஷன் போட்டுட்டு நம்ம ப்ரோக்ராம் எங்கே ஸ்டோர் பண்ணுறோன்னு பார்க்குறோம். நம்ம ப்ரோக்ராம் எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ அதுக்குள்ளே போயிட்டு கமாண்ட் ப்ராம்ப்டில் அதில் பாத்தை செட் பண்ணி எந்த பாத்து நம்ம எங்கே ஜேடிகே போட்டிருக்கோமோ அந்த பாத்தை செட் பண்ணிவிட்டு நம்ம ப்ரோக்ராமை நோட்பேட் ஓப்பன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ரன் பண்ணி பார்க்குறீங்க. தட்ஸ் ஆல். It will be easy. Try it. We can see in the next class. Thank you.